பட்டாக்கி. இது குருவி பட்டாக்கி. நான் ஆர்டர் பண்ணது இது எக்ஸாக்ட் சைஸு. அவங்க கொடுத்துருக்கிறது இந்த சைஸு. ஸோ அதே மாதிரி லக்ஷ்மி பட்டாக்கி காட்டுறேன் பாருங்கள். நான் ஆர்டர் பண்ணது லக்ஷ்மி பட்டாக்கி. இது இல்லை பெருசு. அவங்க கொடுத்தது எது பாருங்கள். பார்த்தீங்க. ஜெய் ஜவான் ஜெய் கிசான். வணக்கம் மக்களே. நான் சன்ரைஸ் கிராக்கர்ஸ் என்ற வெப்சைட்டில் கிராக்கர்ஸ் புக் பண்ணியிருந்தேன். ஸோ நான் என்ன புக் பண்ணியிருக்கேன், அவங்க என்ன அனுப்பி விட்டுருக்காங்க, அது ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க மக்களே. இது எப்படி இருக்கான்னா ரொம்ப சீட்டிங் பண்ணிகிட்ருக்கேங்க. ஸோ அதுக்காக இந்த வீடியோ பண்ணிவிட்டு மக்களுக்கெல்லாம் தெரியப்படுத்தலான்னு சொல்லிவிட்டு நான் இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். வாங்க மக்களே பார்க்கலாம். பாருங்கள் மக்களே, நான் சன்ரைஸ் கிராக்கர்ஸில் எந்த மாதிரி எவ்வளோ புக் பண்ணியிருக்கேன், எவ்வளோ குவான்டிட்டி புக் பண்ணியிருக்கேன் எல்லாமே காட்டுறேன். பட் எனக்கு எந்த மாதிரி அவங்க அனுப்பி விட்டுருக்காங்கன்னு சொல்லி எல்லாமே காட்டுறேன். இது என்னுடைய லிஸ்ட்டு, நான் புக் பண்ண லிஸ்ட்டு. ஸோ அவங்க கொடுத்த ஐட்டம்ஸும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பாருங்கள், நான் என்ன புக் பண்ணியிருக்கேன்னு நிறைய ஐட்டம் மிஸ் ஆகிட்டுருக்கு. அப்படியே நான் கால் பண்ணால் ஒருத்தரும் பிக் பண்ண மாட்டேன்றாங்க. பாருங்கள், தயவு செஞ்சு யாரும் சன்ரைஸ் கிராக்கர்ஸில் புக் பண்ணாதீங்க. ரொம்ப மோசம் பண்ணிட்டு இருக்காங்க. மக்களுக்கு எல்லாம் தெரியப்படுத்துங்க, அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், பார்க்கட்டும். யாரும் ஃபோன் பண்ணாலும் ஒருத்தரும் ஃபோனே எடுக்க மாட்டேன்றாங்க. பாருங்கள், நான் ஏதோ புக் பண்ண அவங்க ஏதோ அனுப்பி விட்டுருக்காங்க. இப்போ அந்த பேக்கிங் பாருங்கள் எது எவ்வளோ மோசமாக இருக்குன்னு சொல்லி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, ஃபேமிலிக்கு, எல்லாவங்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இவங்க பற்றி. நான் இந்த ஸ்பார்க்லர்ஸ் இருக்கு இல்லையா, இது 7 குவான்டிட்டிஸ் போட்டிருக்கேன். நான் பில்லும் காட்டுறேன். பட் அவங்க அனுப்பியிருக்கிறது பாருங்கள் 5 நம்பர்ஸ் தான் அனுப்பியிருக்காங்க. அப்புறம் த பேக்கிங், த வே ஆஃப் பேக்கிங் பாருங்கள் எப்படி இருக்குது. ரொம்ப மோசமாக இருக்குது. தயவு செய்து யாரும் புக் பண்ணாதீங்க. இது ரொம்ப சீட் பண்ணிகிட்ருக்காங்க இவங்கன்னு சொல்லி சொல்கிறதுக்கு நான் குவாலிட்டி அவ்வளோ ஒன்றும் இல்லை. பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், கன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ தான் அன்பாக்ஸ் பண்ணியிருக்கேன். இது ஒர்க் ஆகல. ஸோ பார்த்துட்ருக்கீங்க. நான் அனுப்புனதில் குருவி பட்டாக்கி ஆர்டர் பண்ணியிருக்கேன். குருவி பட்டாக்கியாம் பாருங்கள். இது எப்படி இருக்குது பாருங்கள். இது குருவி பட்டலா ஒன்று தான் நல்லா இருக்குது. 30 ஷார்ட்ஸு கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் 1000 வாலா கொடுத்துருக்காங்க கரெக்டாக. அப்புறம் இந்த ராக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க, இது கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஐட்டம்ஸ் மிஸ் ஆகிட்டுருக்கு. நான் லிஸ்ட்டும் போடுறேன். இவங்க கொடுத்துருக்கு பாருங்கள். இது நான் ஒரு பிளாக் மணி போட்டிருந்தேன், ஒரு ஒயிட் மணி போட்டிருந்தேன். ரெண்டும் பிளாக் தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் பாருங்கள் எப்படி இருக்குது பேக்கிங்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப மோசமான பேக்கிங்கு. பாருங்கள் மக்களே, ஆர்டர் போட்ட ஐட்டம்ஸில் நிறைய ஐட்டம் மிஸ் ஆகிருக்கு. நான் ஒரு 3 நம்பர்ஸ் இருக்குது. 3 நம்பர்ஸ்க்கு ஒரு 10-20 டைம் கூப்பிட்ருக்கேன். ஒருத்தரும் கால் பிக் பண்ணல, ரெஸ்பாண்டும் பண்ணல. ஈவன் நான் வாட்ஸ்அப்லேயும் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்கேன், மெசேஜ் அனுப்பியிருக்கேன். ஒருத்தரும் ரெஸ்பாண்ட் பண்ணல. த குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் ஆல்சோ வெரி பேட் அண்ட் த பேக்கிங் ஆல்சோ வெரி 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 பேட். அப்புறம் டெலிவரி சார்ஜஸும் எக்கச்சக்கமாக போடுறாங்க. இது யார் இப்போ நம்ம வாங்கின ஐட்டம்ஸும் ஒர்க் ஆகலை. பாருங்கள், இந்த துப்பாக்கி வாங்கியிருக்கேன். இது இப்போவே தான் அன்பாக்ஸ் பண்ணியிருக்கேன், ஒர்க் ஆகலை. அப்புறம் இது யாருடைய தப்பு தெரியல. ஒன்று ப்ராடக்ட்ஸ் பேக் பண்ணிகிட்ருக்காங்க, அந்த வேலைக்காரங்களுடைய தப்பு தான். அவங்களுக்கு வேலைக்காரங்கள் தப்பாயிருக்கலாம். மிஸ் ஆகிருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம ஆர்டர் போட்டுருக்கிற ப்ராடக்ட் எல்லாம் வேலிடேட் பண்ணுறதுக்கு அடுத்த ஆள் வச்சுருக்காங்களா? இல்லை. அதனால தான் இந்த தப்பு நடந்திருக்கா? சும்மா ஏதோ நாம் ஒன்று ஆர்டர் போட்டால் அனுப்பி விட்டுடலாம், யாரும் கேட்க மாட்டாங்க அண்ணா திமிரு இருந்தால் இந்த மாதிரி பண்ணுவாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி சன்ரைஸ் கிராக்கர்ஸ் மாதிரி ஆளுங்களை நம்பாதீங்க, யாரும் ஆர்டர் போடாதீங்க. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு ரிக்வெஸ்ட் என்னன்னா, நம்ம யூடியூபர்ஸ் எல்லாமே இருக்கோம் இல்லையா, நம்ம மக்களை தான் இந்த நிலைக்கு நம்மளை கொண்டு வந்திருக்காங்க. பட் நாம் ரிவ்யூ கொடுக்கறது நல்லா இருக்கணும். இந்த மாதிரி பெய்ட் ப்ரமோஷன் பண்ணி தர்றோம்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக சும்மா ரிவ்யூ போட்டு மக்களை நம்பி வச்சு மோசப்படுத்தக்கூடாது. மக்கள் தான் நம்ம இந்த நிலைக்கு வளர்த்துருக்காங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சரிங்களா? பாருங்கள், தயவு செஞ்சு எல்லாமே பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.
இந்த மாதிரி ஆளுங்களுக்கு புத்தி வரணும். அப்போ தான் அடுத்த டைமு நல்ல ப்ராடக்ட்ஸாக அனுப்பிவிடுவாங்க. என்ன சொல்கிறீங்க? தயவுசெய்து இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் தமிழ்நாடு, கர்நாடகா மற்றும் ஆந்திர பிரதேசம் எல்லா ஸ்டேட்டுக்கும் போட்டும்